இன்றைய நாளின் தலைப்பு சிலுவையினால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்கவிருக்கின்றோம். வசனம் கூறுகிறது, சிலுவை நமக்கு தேவ வல்லமையாக இருக்கிறது. அழிந்து போகிறவர்களுக்கு அது மடமையாக இருக்கிறது. ஆனால் நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது, தெய்வீக வல்லமையாக இருக்கிறது. அப்ப இந்த சிலுவை என்றால் துன்பம் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கின்றோம். முதலாவதாக பார்க்கும்போது, நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு இந்த பாடுகள் மிக மிக அவசியம். திருத்துருப்பணிகள் 14:22 நாம் படிக்கிறோம், நாம் பல வேதனைகள் வழியாகத்தான் இறையாட்சிக்குள் நுழைய முடியும். அங்க பாருங்களேன், அங்க நாம் பல இன்பங்கள் மகிழ்ச்சியின் வழியாக பல வேதனைகள் வழியாகத்தான் என்று பவுலடியார் எபேசு மக்களுக்கு சொல்றாரு. நீங்க அவங்கள உறுதிப்படுத்தி நம்பிக்கையை நிலைச்சு நில்லுங்க, விசுவாசத்தில் தளர்ந்து போயிடாதீங்க. நம்ம பல கஷ்டங்கள் துன்பங்கள் வழியாகத்தான் எங்க போக முடியும்? இறையாட்சிக்குள் நுழைய முடியும். அனுபவி ராஜா அனுபவின்னு சொல்லி உலக இன்பங்களை அனுபவிக்கிறது மூலம் அங்க போக முடியாது. என்ன பண்ணணும்? பல விதமான ஏசப்பா சென்ற அதே சிலுவை பாதை நம்ம என்ன பண்ணணும்? போக வேண்டும். இதைத்தான் ரோமேயர் 8:17 நாம் படிக்கிறோம். நாம் கிறிஸ்துவினுடைய துன்பங்களில் பங்கு கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அவருடைய மாட்சியில் நாம் பங்கு கொள்ள முடியும். பாருங்களேன், அவருடைய துன்பங்கள்ல பங்கு கொள்ளணும். எல்லாரும் இப்ப உதாரணத்துக்கு பிரேயர் மீட்டிங் நடக்கும்போது எத்தனை பேர் பரலோகத்துக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கையை தூக்குவாங்க. ஆனா எத்தனை பேர் இயேசுனுடைய துன்பங்களில் பங்கு கொள்கிறீர்கள்? அப்ப நிறைய பேர் நம்மளை தூக்க மாட்டாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அவனுடைய மாட்சியில் நம்ம பங்கு கொள்ளணும் அப்படின்னா அவருடைய துன்பத்தில் நம்ம என்ன பண்ணணும்? பங்கு கொள்ள வேண்டும். அப்ப இந்த துன்பங்கள் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் முக்கியமான முதல் காரியம் அந்த நிலை வாழ்வு, அந்த பரலோக வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ரோமேயர் 8:17 கடைசி வசனத்தை நாம் வாசிப்போம், பின்பகுதியை நாம் வாசிப்போம். கிறிஸ்துவின் பாடுகளில் நாம் பங்கேற்க வேண்டும், அப்பொழுதுதான் அவருடைய மாட்சியில் நாம் பங்கு கொள்ள முடியும். ரோமேயர் 8:17 நாம் வாசிப்போம், கடைசி பகுதி. அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும், அப்போதுதான் அவரோட மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பைபிள்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா அப்பொழுது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நிபந்தனையை வச்சிருப்பார். அப்பொழுதுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். இதுல ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பரலோக மகிமை, அந்த மாட்சி, அந்த இறை ஆட்சியில நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம். ஆனா அதுக்கு நிபந்தனை என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்துவனுடைய துன்பங்களில் நாம் பங்கு கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் என்ன பண்ண முடியும்? அவருடைய மாட்சியில் நம்ம என்ன முடியும்? பங்கு கொள்ள முடியும். நான் இந்து வாழ்ந்து கிறிஸ்டியனை மாறின சமயத்துல ஈஸி நினைச்சிட்டு இருந்தேன், பரலோகம் போறது ஈஸி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலா ஆனா இறை வார்த்தையை படிக்க 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 பாத்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதையெல்லாம் யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் தான் பரலோகத்துக்குள் நுழைவார்கள். பரலோகத்துக்கு சொல்லக்கூடிய எண்ணிக்கை குறைவு, ஆனால் நரகத்துக்கு சொல்லக்கூடிய எண்ணிக்கை அதிகம். இதுதான் மத்தேயு 7:13-14 படிக்கணும். 2 வாயிலை பத்தி ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஒன்று இடுக்கமான வாயில், இன்னொன்னு அகன்ற வாயில். அந்த இடுக்கமான வாயில் வழி குறுகலான வழி, இதை கண்டுபிடிப்போர் சிலர். அது பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கும். அந்த முடிவு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பேரின்பம், பேரானந்தமா இருக்கும் பரலோகம். ஆனா இந்த அகன்ற வாயில் அதே மாதிரி அதனுடைய வழி விரிவானது, இதனுடைய முடிவு பயங்கரமா இருக்கும், அது நரகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதிலே சொல்லி போறார், பலர் சிலர் என்று சொல்லி இருப்பார். அப்ப அந்த சொர்க்கத்துக்கு போறவங்க, மோட்சத்தை அடையவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. அந்த சிலரில் நாமும் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்ம இப்படி முயற்சி எடுத்து ஆண்டரை பத்தி அறிஞ்சுக்கணும், அவருக்குள்ள நம்ம வளர வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். 1 பேதுரு 4:17 கூறுகிறது, நேர்மையாளர்களே மீட்கப்படுவது அரிது என்றால் பாவிகளும் இறை பற்றி இல்லாதவர்களும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ. அங்க பாருங்க, நேர்மையாளர்களே, நீதிமான்களே மீட்கப்படுவது அரிது என்றால், கஷ்டம் என்றால், பாவிகளும் இறை பற்றி இல்லாதவர்களும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பரலோகத்தை அடையணும் அப்படின்னு என்ன பண்ணும்போது பல விதமான துன்பங்கள் விளையாட்டு அங்க என்ன முடியும்? அடைய முடியும். அதான் சொல்லுவாங்க, சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை, பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை என்று சொல்வார்கள். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சிங்காசனம் வச்சிருக்கார். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் யாவரும் என்னுடன் என் அரியணையில் வீற்றிருப்பார்கள் என்று ஒரு அருமையான பிராமிஸ் ஆண்டவர் சொல்லியிருக்கார். திருவெளிப்பாடு 3:21 படிக்கிறோம். அவரோடு அவருடைய என்ன பண்ணும்? அவருடைய இணைஞ்சு அங்க அவருடைய அரியணையில் உட்காரக்கூடிய பாக்கியம்.
அப்ப அந்த அந்த சிங்காசனத்துக்கு நம்ம அடையணும்னா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை, பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை என்று சொல்வார்கள். பாடுகள் மத்தியில பாடல்கள் பிறக்கும் என்று சொல்வார்கள். அப்ப முதல் காரியமாக இந்த துன்பம் தரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது, இந்த துன்பம் தரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 5:8 கூறுகிறது, அவர் இறைமகனாய் இருந்த போதிலும் துன்பங்கள் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பாத்தீங்களா? அது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து. அவரே பாருங்க, அவர் இறைமகனாக இருந்த போதிலும் துன்பங்கள் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அந்த வசனத்தை நாம் படிப்போம். எபிரேயர் 5:8 வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்களின் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம்மெல்லாம் ஏமாத்திரம் ஆக்சுவலா இதுதான் தாவீது சொல்லுவார். எனக்கு துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்காகவே, அதனால் ஆண்டுடைய நியமங்களை கீழ்ப்படிய கற்றுக்கொண்டேன், அவருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிய நான் கற்றுக்கொண்டேன் என்று திருப்பாடல் 119:71 படிக்கிறோம். அவர் என்னை தண்டிக்கும் முன்பாக நான் வழி தவறி திரிந்தேன், இப்போது அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறேன். அதே திருப்பாடல் 119:67 சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, கீழ்ப்படிதல் எப்ப கற்றுக்கொள்ள முடியும்? துன்பங்கள் வழியாகத்தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு மன்னிக்கணும் பல விதங்கள்ல இறைவார்த்தை கேட்டு ஒரு சில மனதை கடினப்படுத்துவாங்க, மன்னிக்காம இருப்பாங்க. அப்ப ஆண்டு ஒரு துன்பத்தை அனுமதிக்கும் போது பாத்தீங்கன்னா, பெட்ல படுத்த படுக்கையா இருக்கும்போது, ஆண்டரே நான் யாரை வேணாலும் மன்னிக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன், ஆனா இந்த நோயிலிருந்து என்ன பண்ணுங்க, விடுதலை தாங்க. அன்பா சொல்லும் போது செய்யல, ஆனா பாருங்க ஒரு துன்பம் வரும்போது என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நான் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் ஆண்டவரே, நீ யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறீங்கன்னு சொல்றீங்களா, மன்னிப்பு கேட்கிறேன், யார்கிட்ட ஒப்புரவான்னு சொல்றீங்களா, ஒப்புரவாறேன், எனக்கு இதுல இருந்து விடுதலை தாங்க. அப்ப நம்ம எப்ப நம்ம கீழ்ப்படுதலை நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்றால், அந்த துன்பங்கள் வழியாகத்தான் நம்ம என்ன பண்றோம், கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்கிறோம். அதே எபிரேயர்ல 2:10 கூறுகிறது, கடவுள் இயேசு கிறிஸ்துவை துன்பங்கள் வழியாக நிறைவுள்ளவர் ஆக்கினார். பாத்தீங்களா? அங்கேயும் பாருங்க, அந்த நிறைவுள்ளவர், அந்த பெர்ஃபெக்ஷன் எப்படி ஆக்குனா, துன்பங்கள் வழியாகத்தான். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். எப்படி அந்த நிறைவை நாம் அடைய முடியும்? எப்படி அந்த பெர்ஃபெக்ஷன், எப்படி அந்த ஆண்டை எதிர்பார்க்கக்கூடிய அந்த பரிசுத்தத்தை நம்ம அடைய முடியும் என்றால், அந்த துன்பங்கள் வழியாகத்தான் நாம் அடைய முடியும். தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதினால் சோதிக்கப்படுவோருக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று படிக்கிறோம். ஆக்சுவலா அப்ப கீழ்ப்படியுள்ள இதயத்தை நம்ம எப்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், அந்த ஆண்டு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அந்த துன்பங்களை அனுபவிப்பதன் மூலமாகத்தான். இந்த துன்பம் என்ற கருவியை ஆண்டு பயன்படுத்தி நம்முடைய உள்ளங்களை அவர் தூய்மைப்படுத்துவார். புடமிடுதல் மூலம் நம்மளை புனிதராக மாற்றுவார். துன்பங்கள் மூலம் நம்மளை தூய்மைப்படுத்துவார். பாடுகள் மூலமாக நம்மளை பரிசுத்தமாக்குவார். நம்முடைய ஆன்மால உள்ளத்தில் உள்ள அந்த அழுக்குகள் எல்லாம் அது களையப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஆண்டு பயன்படுத்தக்கூடிய கருவி துன்பம் என்கின்ற கருவி. இதைத்தான் நீதிமொழிகள் 20:30 கூறுகிறது, நைய புடைத்தலே மனதின் மாசை அகற்றும், கசையடி கொடுத்தலே உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 20:30 வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 20:30 நாம் வாசிப்போம். நைய புடைத்தலே மனதின் மாசகற்றும், கசையடி கொடுத்தலே உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தோம், இந்த துன்பங்களால் இந்த வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன, முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு துன்பம் அவசியம். இரண்டாவதாக பார்த்தோம், கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு துன்பங்கள் அவசியம். மூன்றாவதாக பார்க்கிறோம், பரிசுத்தம், அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். ஏன்னா தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனென்றால் அவர்கள் கடவுளை காண்பார்கள். தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் கடவுளை காண முடியாது. அப்ப நம்ம உள்ள என்ன பண்ணும், தூய்மையான உள்ளமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லிருக்கார், மனிதனுடைய வாய்க்கு உள்ள போறது மனிதனை தீட்டுப்படுத்தாது, மாறாக மனித உள்ளத்திலிருந்து புறப்படுபவை தான் மனிதனை தீட்டுப்படுத்தும். மார்க் 7:20-21 படிக்கிறோம். மனித உள்ளத்திலிருந்து தான் எல்லா விதமான போராமை, சண்டை, எரிச்சல், கோபம், கசப்பு, வெறுப்பு, இச்சை எல்லாம் இங்கிருந்தா வருது. அப்ப என்ன பண்ணும், இதை நம்ம தூய்மைப்படுத்தணும்.
அதுதான் ஆண்டு சொல்றாரு, கசையடி கொடுத்தல் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். அப்ப நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய கருவி எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த துன்பம் என்ற கருவி. அதன் மூலமாக நம்மை தூய்மைப்படுத்துவார். உதாரணத்துக்கு பேதுருடைய வாழ்க்கையில பாருங்களேன். ஏன் ஆண்டவர் பேதுரு அந்த 3 முறை மறுதலிக்கிறதுக்கு அனுமதித்தார் என்றால், அதுக்கு முக்கியமான காரணம் பேதுருவிடம் இருந்த அந்த இருமாப்பு. ஆண்டவர் சொல்றார், தன்னுடைய சிலுவை சாவை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லுவார், எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போனாலும் நான் உன்னை விட்டு ஓடி போக மாட்டேன். பாத்தீங்கன்னா, அந்த நான் என்கின்ற ஆணவம், அகந்தை, அகங்காரம், இருமாப்பு, மேட்டிமை, தற்பெருமை, தற்புகழ்ச்சி, அந்த கர்வம், அந்த தலைக்கணம், இதை அகற்ற வேண்டும். அந்த பேதுரு பாருங்க, நான் போக மாட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, மத்த எல்லாரும் ஓடி போயிடுவாங்க ஆண்டவரே, மத்தவங்க மட்டம் தட்டுறாரு, மத்த சீடர்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போனாலும் நான் உங்களை விட்டு ஓடி போக மாட்டேன் அப்படி சொல்லி அந்த பேதுரு அந்த இருமாப்பு இருந்தது, அதை உடைப்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ண அனுமதித்தார். பேதுருவே பேதுருவே, உன்னை புடைப்பதற்கு, கோதுமையை போல புடைப்பதற்கு சாத்தான் என்னிடம் அனுமதி கேட்டிருக்கிறான். நீ மனம் திரும்பிய பின் உன்னுடைய சகோதரர் என்ன பண்ண, நீ அவளை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி என்று ஆண்டவர் சொன்னார். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. விண்ணகத்தினுடைய திறவுகோலை ஒன்றை கொடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முதல் போப்பாண்டவர் நீதான். அப்போ உனக்கு என்ன கூட இருமாப்பு வந்துடக்கூடாது, எல்லாம் என்னுடையது அப்படிங்கிற அந்த நான் எனது என்ற எண்ணம் வரக்கூடாது, ரொம்ப தாழ்ச்சியாக இருக்கணும். அதுக்காக என்ன பண்றாரு, அதை அனுமதிக்கிறார். அதை அனுமதிச்சனாலதான் பாருங்க, உடைக்கப்பட்டவராக அவர் மாறிவிட்டார். அந்த பேருடைய முதல் பிரசங்கத்தை கேட்டோடனே 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. ஒரு சிலர் சொல்லியிருந்துக்கலாம், பேதுரு அப்பா அசத்திட்டீங்க போங்க, ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் மனம் மாறிட்டாங்க. ஆனா அப்ப ரொம்ப தாழ்ச்சியா அவர் சொல்லியிருந்திருக்கலாம், இதே பேதுரு தான் கொஞ்ச நாளைக்கு முன்பாக இயேசுவை நான் 3 முறை மறுதலித்தேன், நான் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அவர் தான், ஐ ஆம் நத்திங், எவ்ரிதிங் இஸ் ஜீசஸ், அவர் தான் எல்லாம் அப்படி சொல்லி இருப்பார். அந்த தாழ்ச்சி எப்படி அவருக்கு வந்தது என்றால், அந்த புடமிடுதல் மூலமாகத்தான். இதே மாதிரி தான் பவுலுடைய வாழ்க்கையில அவங்க பாக்குறோம். பவுல் சொல்றாரு, எனக்கு அருளப்பட்ட வெளிப்பாடுகளால், நான் ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகள், நான் இருமாப்பு அடையாமல் இருப்பதற்காக எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார் அவர். பாத்தீங்கன்னா ஏன்னா ஆண்டவர் 3ஆம் வானம் வரைக்கும் கூட்டு போய் காமிப்பார் பவுலடியார. 3ஆம் வானம் வரைக்கும் போய் என்ன பண்ணுவார், அங்க பார்த்துட்டு வருவார். அதனால அவருக்குள்ள ஒரு இருமாப்பு வந்துடக்கூடாது, நான் அங்கெல்லாம் போயிருக்கிறேன், அங்க போய் பரலோகத்துல போய் அதை பார்த்திருக்கேன், இதை பார்த்திருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லி அப்படி ஒரு இருமாப்பு வந்துடக்கூடாது என்பதற்காக ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 படிக்கணும். நம்ம அந்த முள்ளை அகற்றி விடும்படி நான் ஆண்டு பலமுறை கெஞ்சினேன், ஆனா ஆண்ட சொல்லிட்டார், என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லிவிட்டார். அது இருக்கிறது உனக்கு நல்லதான் பவுல், ஏன்னா அது இருந்தா தான் நீ எப்படி இருப்ப, தாழ்ச்சியா இருப்ப, ஹம்பிளா இருப்ப. நான் உன்னை பயன்படுத்த நீ ஒருபோதும் என்ன மாட்ட, உனக்குள்ள அந்த இருமாப்பு வந்துராது, இந்த முள் இருக்கிறது உனக்கு நல்லதான்னு சொல்லி ஆண்டு என்ன பண்ணாரு, அனுமதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பேதுருடைய வாழ்க்கையும் பாருங்க, அதே மாதிரி பவுலுடைய வாழ்க்கை ரெண்டுலயுமே பாருங்க, அந்த தாழ்ச்சியாக இருப்பதற்காக, இருமாப்பு இல்லாம தாழ்ச்சியா இருப்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் அந்த துன்பம். ஆக்சுவலா நம்முடைய வாழ்க்கையை ஆண்டு ஏன் இதை அனுமதிக்கார் என்றால், நம்ம ஒருபோதும் மேட்டிமைக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம ஒருபோதும் மற்றவர்களை நம்மை விட உயர்வாக நம்ம நம்மள உயர்வாக நினைக்க கூடாது. மற்றவங்களை நம்ம உயர்வாக நினைக்கணும், நம்மளை தாழ்வியாக நினைக்கணும். தாழ்ச்சி என்றால் பிறரை உயர்வாக கருவது, அதுதான் தாழ்ச்சி அப்படிங்கிறது ஆக்சுவலா. அப்ப அதற்காக ஆண்டு என்ன பண்றாரு, அந்த துன்பத்தை என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். அதன் மூலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த இருமாப்பை எல்லாம் அழித்து போடுகிறார். இந்த சத்தியங்கள் எனக்கு தெரியல. ஆரம்பத்தில் நான் இந்துவா இருந்த சமயத்துல எனக்கு இந்த இருமாப்பு இருந்தது, மேட்டிமை இருந்தது. யாராவது கோபமா பேசிட்டாங்கன்னா நான் அவங்கள பேச மாட்டேன், மன்னிக்க மாட்டேன், அப்படிலாம் எனக்கு இருந்தது ஆக்சுவலா. ஆனா கல்கத்தா கூட்டு போய் அங்க போய் தான் ஆண்டு அப்படியே என்னை புடமிட்டு அப்படி என்ன பண்ணாரு, கொஞ்சமா மாற்றினார். அந்த சனி ஞாயிறெல்லாம் அன்னை தெரசானுடைய ஆசிரமங்களுக்கு போய் அங்க குழந்தைகளுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதாவது வாலண்டரி சர்வீஸ். அந்த அனாதை குழந்தைகள்கிட்ட சாப்பாடு ஊட்டி வருது, குளிப்பாட்டி வருது, நகை வெட்டி வருதுன்னு சொல்லி என்னால நான் உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல ஆண்டு கொஞ்சமா என்ன பண்ணார், ஒவ்வொன்னா உடைச்சு என்ன பண்ண உருமாற்றினார். என்னிடம் அந்த இருமாப்பு, அந்த மேட்டிமை, அந்த மன்னிக்க முடியாத தன்மை, ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை, அதெல்லாம் என்ன பண்ணார், உடைச்சு என்ன பண்ணார், உருமாற்றினார். ஆக்சுவலா நம்முடைய வாழ்க்கையில அது மிக மிக அவசியம். அதுக்கப்புறம் தான் தாழ்ச்சியை நான் கற்றுக்கொண்டேன். எப்படி தாழ்ச்சியா இருக்கணும், எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டணும், இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டேன்னா அங்க கல்கத்தால இருக்கும்போது ஆண்டு ஒவ்வொன்னா கற்றுக் கொடுத்தார்.
நீ இப்ப என் பிள்ளையா மாறிட்ட, என்னை போல நீ இருக்கணும். முந்தி நீ ஒரு மாதிரி இருந்து நீ என்னை அறியாத பிரேரத்தானா இருந்த, அப்போ உனக்கு எல்லாம் இருந்துச்சு. இப்ப என்னைய சொந்த ரட்சகனா ஏற்றுக்கிட்ட, என்னுடைய மகனா இருக்கிற நீ என்னை போல நீ இருக்கணும். அப்படி ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்தார். அந்த தாழ்ச்சியா இருக்கணும், இரக்கமா இருக்கணும், அந்த அன்பாக இருக்கணும், மன்னிக்கணும், ஏற்றுக்கணும். இதெல்லாம் நான் எப்படி கற்றுக்கொண்டேன் என்றால் அந்த துன்பங்கள் வழியாகத்தான். அதுல ஒவ்வொன்றா உடைச்சு உருமாற்றினார். பைபிள்ல உள்ள பரிசுத்தவான்கள் வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாருங்களேன். எடுத்தெடுப்பிலே ஆண்டு யாரை எடுத்து போய் பயன்படுத்த மாட்டார். அவங்கள்ட்ட உள்ள வேண்டாத சுவாபங்களை எல்லாம் என்ன பண்ணுவார்? உடைச்சு உருமாற்றுவார். அதுக்கப்புறம் தான் பயன்படுத்துவார். உடைத்து உருமாற்றுங்கள் ஆண்டவரை, பண்படுத்தி பயன்படுத்துங்கள் நம்ம ஜெயிப்பாங்க. ஞாபகம் இருக்குங்களா? உடைச்சு உருமாற்றுங்கப்பா, என்னை பண்படுத்தி பயன்படுத்துங்கப்பா. அந்த பண்படுத்துதல், அந்த உடைச்சு உருமாற்றுதல், அதுதான் அந்த என்னது பாத்தீங்கன்னா அந்த பியூரிபிகேஷன். அதான் வசனம் சொல்லுகிறது. சபையாளர் 7ஆம் அதிகாரம் 3 கூறுகிறது, அது சிரிப்பை விட துயரமே நல்லது. துயரத்தினால் முகத்தில் என்ன பண்ணலாம்? ஒரு வருத்தம் தோன்றலாம், ஆனால் அது நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். சபையுரையாளர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சிரிப்பை விட துயரமே நல்லது. துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம், ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும். ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்கன்னா, துயரத்தால் முகத்துல ஒரு வருத்தம் தோன்றலாம், ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும். நம்ம மெச்சூர்டு கிறிஸ்டியனா மாற முடியும். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில தேர்ச்சி அடைந்தவர்களாக, முதிர்ச்சி அடைந்தவர்களாக, வளர்ச்சி அடைந்தவர்களாக நம்ம எப்ப மாற முடியும் என்றால் இந்த துன்பங்கள் வழியாக போகும்போதுதான். அதனாலதான் பவுல் சொல்றார், ரோமேயர் 5ஆம் அதிகாரம் 3 சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் துன்பங்களை தாங்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் இந்த துன்பங்கள் எங்களுக்கு மன உறுதியையும், அந்த மன உறுதி எங்களுக்கு தகைமையையும், அந்த தகைமை எங்களுக்கு எதிர்நோக்கியும் விளைவிக்கிறது. பாத்தீங்களா? அந்த மன உறுதி எப்ப நமக்கு வரும் என்றால் அந்த துன்பங்களை நாம் தாங்கிக் கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் வரும். மன உறுதியோடு நம்ம எப்போது இருக்க முடியும்? அதெல்லாம் இது மூலமா தான் வர முடியும். மோசையெல்லாம் பாருங்க, எடுத்தெடுப்புலேயே ஆண்டவர் பயன்படுத்தல. மோசை நினைச்சாரு, இவங்களை அடிச்சு என்ன பண்ணலாம், நம்ம மக்களை உருவாக்கலாம் நினைச்சார். தன்னுடைய இனத்தை சார்ந்தவங்களை ஒருத்தவங்க அடிச்சோன்னு என்ன பண்றாரு? இவர் என்ன பண்றாரு? கோவப்பட்டு அவங்களை அடிச்சு கொலை செஞ்சு மண்ணில் போட்டு புதைச்சிடுறாரு. அப்படி ஒரு கொலைகாரா இருந்தவர் தான் மோசே. ஆனா பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, கூட்டு போய் 40 வருஷம் என்ன பண்றாரு? பாலை நிலத்துல ஆடு மாடு மேய்க்க விடுறாரு. மாமியார் வீட்டுல வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாரு. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்க, மோசையோட சுவாபமே மாறிடுச்சு. அவனுடைய சுவாபமே மாறிடுச்சு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அருமையான சாட்சி சொல்றாரு, மோசையை போல சாந்தம் மிகுந்த மனிதன் இந்த பூமியில யாருமே இல்லை. மோசையை போல உண்மையுள்ளவன், என்னுடைய இல்லத்தில் மோசையை போல நம்பிக்கைக்குரியவன் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சாட்சி ஆண்டு சொல்லியிருக்காருன்னா எப்படி மாத்திருக்காரு பாருங்களேன். ஒரு கொலைகாரரா இருந்தவர் மோசே, அடிச்சு கொலை செஞ்சவர், இப்படி வன்முறையில தம்முடைய மக்களை மீட்க நினைச்சாரு. ஆனா ஆண்டு சொன்ன, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய சிந்தனைகள் என்னுடைய சிந்தனைகள் அல்ல, என்னுடைய எண்ணங்கள் வேறானது அப்படின்னு என்ன பண்றாரு? ட்ரைனிங் தனியா போய் என்ன பண்றாரு? 40 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கடுத்து 80ஆவது வயசுல தான் ஊழியத்தையே ஆரம்பிக்கிறார். இப்ப நீ வா, இப்ப நீ பண்படுத்தப்பட்ட மனிதனா மாறி இருக்க, நீ உடைக்கப்பட்ட மனிதனா இருக்கிற, இப்ப நீ வா, இப்ப நீ என்ன பண்ணு, என்னுடைய மக்களை வழிநடத்தி செல் என்று அப்புறம் தான் மினிஸ்ட்ரி ஆண்டர் கொடுக்குறாரு. பாத்தீங்கன்னா அப்ப அதுக்கப்புறம் பாருங்க, அவருடைய வாழ்க்கையை மாறிடுச்சு. அப்ப நாம் பண்படுத்தப்பட வேண்டும், நாம் உடைக்கப்பட வேண்டும். உடைக்கும் போதுதான் பவர் ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு முதல் வாசகத்தை படிச்சோம் பாத்தீங்களா, அந்த மகதல மரியாள் அந்த நறுமண தைலத்தை உடைக்கும் போதுதான் அது ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, அந்த வீடு முழுவதும் நறுமணம் வீசியது. அதே மாதிரி நாம் உடைக்கப்படும் போதுதான் கிறிஸ்துவின் நறுமணம் நம் மூலமாக மற்றவர்களுக்கு என்ன பண்ணும்? பரவும். அந்த அணுகுண்டு உடைக்கப்படும் போதுதான் அந்த என்ன பவர் ரிலீஸ் ஆகும். பாத்தீங்கன்னா அப்ப உடைக்கப்படுதல் அப்படிங்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஆண்டு நம்மளை பயன்படுத்துவதற்கு முன்பாக என்ன பண்ணுவார்? உடைப்பார், உடைத்து உருமாற்றுவார். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? நம்மள்ட்ட இருந்து அகற்றி போடுவார். அதுதான் அந்த பாடல் அருமையா பாடுவாங்க. பாத்தீங்கன்னா சிலுவை சுமந்தாள் சுவாபம் மாறும், தெரிந்து கொள் மனமே, சீடன் அவன் தானே. பாத்தீங்களா? சிலுவை சுமந்தால் நம்முடைய சுவாபங்கள் மாறும். நம்முடைய இந்த பாவ சுவாபங்கள், பாவ நாட்டங்கள், பாவ எண்ணங்கள், பாவ இச்சைகள் இதெல்லாம் எப்ப மாறும்னா அந்த சிலுவை நாம் சுமக்கும் போதுதான் மாறும்.
சிலுவையை அனுமதித்தீர் நன்றி, என் சிந்தையை மாற்றினீர் நன்றி. பாத்தீங்களா, சிலுவையை அனுமதிச்சு நம்முடைய சிந்தையை ஆண்டவர் மாத்திடுவார். மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மண்ணுலக சார்ந்தவற்றையே நாடி தேடிக் கொண்டிருக்கூடிய இந்த மாம்ச சிந்தையிலிருந்து நம்ம எப்படி மாறுவோம்? அந்த பரலோக சிந்தை, தெய்வீக சிந்தையுடையவர்களாக எப்ப மாற முடியும் என்றால், இந்த துன்பத்தின் வழியாக நாம் செல்லும் போதுதான் அந்த மாற்றங்கள் எல்லாம் என்ன பண்ணும், நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். பைபிள்ல மற்ற பரிசுத்தவான்கள் அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்து, யாருடைய வாழ்க்கையை பார்த்தாலும் யோசேப்பெல்லாம் எடுத்தெடுப்புலயே ஆண்டவர் வந்து எகிப்துக்கு ஆளுநராக கொண்டு போல. அதுக்கு பின்னாடி பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார். தன்னுடைய சகோதரர்களால வெறுக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், கிணத்துல தள்ளப்பட்டார். அங்கிருந்து எகிப்துக்கு போனார். அங்க போனா போத்திபார் மனைவிட்ட பிரச்சனை, அங்கிருந்து சிறைச்சாலையில துன்பங்கள், இப்படி பல துன்பங்கள் பாடுகள் வழியாகத்தான் போனார். கடைசியில ஆண்டவர் என்ன பண்ணாரு, அது எல்லாத்திலையும் யோசேப்பு உண்மையுள்ளவரா இருந்தார். ஆண்டருக்கு அஞ்சி அவருடைய கட்டளையில கடைபிடிச்சார். அதனுடைய விளைவாக பாத்தீங்கன்னா எகிப்துக்கே ஆளுநராக ஆண்டவர் என்ன பண்ணார், உயர்த்தினார். அதே மாதிரி தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பாக்குறோம். எடுத்தெடுப்புலயே ஆண்டவர் தாவீதை வந்து உடனே பேரரசராக கொண்டு வரல. எப்பயோ அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, சவுல் தாவீதை கொல்றதுக்கு காடு மேடு குகைன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுல எல்லாம் அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். பாத்தீங்கன்னா வந்து அதுல நல்லா பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா வந்து, இப்ப நீ வான்னு சொல்லி என்ன பண்றாரு, அவரை வந்து உருவாக்குகிறார். அப்ப இந்த துன்பங்கள் தான் நம்மளை என்ன பண்ணும், உருவாக்கும், நம்மளை பண்படுத்தும், நம்மளை வந்து என்ன பண்ணும், ஆண்டுக்கு ஏற்ற பாத்திரமாக நம்மளை வணைய வைக்கும். அதுதான் இந்த துன்பத்தினுடைய முக்கியமான ஆசீர்வாதம். இன்னொரு முக்கியமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, துன்பங்களை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால், மற்றவர்கள் பாவத்தில் வாழும் போது, மற்றவர்கள் நெறி தவறி நடக்கும் போது நமக்குள்ள ஒரு மேட்டிமை வந்துடக்கூடாது. அதாவது என்னன்னா, நான் இந்த பாவத்தை ஜெயிச்சிட்டேன், அவங்கெல்லாம் இந்த பாவத்தை ஜெயிக்காம இருக்கிறாங்க அப்படின்ட்டு நமக்குள்ள அந்த ஒரு உயர்வு மனப்பான்மை நமக்கு வந்துடக்கூடாது. அதுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 5:3 படிக்கிறோம், தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்ட வல்லவராயிருந்தார். பாத்தீங்களா, இதுவும் ஏசப்பா பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. அவரே துன்பத்துக்கு ஆளானதுனால யாரெல்லாம் அறியாமையில் இருந்தாங்களோ, யாரெல்லாம் பாவத்தில் வாழ்ந்தாங்களோ அவர்கள் மீது ஆண்டவர் இரக்கம் கொண்டாரை தவிர என்ன பண்ணல, அவங்களை ஜட்ஜ் பண்ணல, தீர்ப்பிடல. நான் இந்த பாவத்தை ஜெயிச்சிட்டேன், அவங்க எல்லாம் ஜெயிக்கல அப்படிங்கிற அந்த தீர்ப்பிடக்கூடிய எண்ணத்துக்கு அவர் இடம் கொடுக்கல. அந்த வசனத்தை நம்ம படிப்போம். எபிரேயர் 5:3 வசனத்தை நம்ம வாசிப்போம். எபிரேயர் 5. அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு நமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். ஆமென். 5:2 படிங்க. 5:2 எபிரேயர் 5:2 வசனம். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாய் இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்கன்னா 2 காரியங்கள். அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பாவத்தில் வாழ்வோருக்கும் பரிவு காட்ட வல்லவராய் இருக்கிறார். நமக்கு இந்த சுவாபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு, நான் பைபிள் எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக பைபிள் படிக்காதவங்களை பார்த்து நான் அற்பமா நினைக்க கூடாது. நான் பாவத்தை ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க பாவத்துல வாழ்றவங்களை பார்த்து என்ன கூடாது, அற்பமா நினைக்க கூடாது. அவங்க என்ன பண்ணணும், இரக்கம் தான் காட்டணும். அதுதான் இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. 1 கொரிந்தியர் 10:12 கூறுகிறது, தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் கீழே விழுந்து விடாமல் எச்சரிக்கையாய் இருக்கட்டும் என்று நமக்கு எச்சரிப்பு வசனம் சொல்லுகிறது. நான் நிலையா நிக்கிறேன், நான் பாவத்தை ஜெயிச்சிட்டேன், இந்த பாவம்லாம் அவங்க இன்னும் அந்த பாவத்துல அவங்க வாழ்றாங்க அப்படின்னு நம்ம யாரும் என்ன கூடாது, அற்பமா நினைக்க கூடாது, யாரை இகழ்ச்சியாக நினைக்க கூடாது. யானைக்கும் அடி செருக்கும் என்று சொல்வார்கள். ஒரு ஊழியர் விழுந்துட்டாரா என்ன பண்ண, அவங்க ஜெபிக்க வேண்டுமே தவிர ஒருபோது என்ன பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களை வந்து அற்பமாகவோ இகழ்ச்சியாகவோ நினைக்க கூடாது. நம்மளும் விழுகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும், யானைக்கு அடி செருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வந்து பாருங்க, மற்றவர்களுக்கு பரிவு காட்டணும். நம்ம பாவத்தை ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்கள்ட்ட என்ன பண்ண பரிவு காட்டாம இருக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ண, அவங்க அறியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண உதவி செய்யணும். அவங்களும் அந்த பாவத்தை என்ன பண்ண மேற்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உதவி செய்யணும். இதுக்கு தான் என்ன பண்றாரு ஆண்டவர், என்ன பண்றாரு, நம்மள்ட்ட என்ன பண்றாரு, துன்பத்தை என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். இந்த துன்பங்கள் மூலமாகத்தான் நம்ம வாழ்க்கையில அந்த தூய்மையை கற்றுக்கொள்ள முடியும், தாழ்ச்சியை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். பவுல் சொல்றார்,
இந்த துன்பங்கள் மூலமாக நான் கடவுளையே நம்பி வாழ ஆரம்பித்தேன் என்று சொல்றார். 2 கொரிந்தியர் 1:8 நம்ம படிக்கிறோம். எங்களுக்கு சாவை சந்திக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு துன்பம் வந்துச்சு. இது எல்லாம் எனக்கு நேர்ந்தது முக்கியமான காரணம் கடவுளை மட்டுமே நாங்கள் நம்பி வாழ்வதற்காக இது இது எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒருபோதும் நம்முடைய சொந்த அறிவையோ, ஆற்றலையோ, திறமையோ, செல்வத்தையோ, உறவுகளையோ, மனிதர்களையோ நம்ம நம்பி வாழக்கூடாது. நம்ம நம்பிக்கையெல்லாம் யார் மேல மட்டும்தான் இருக்கணும்? ஆண்டவர் மேல மட்டும்தான் இருக்கணும். அவர் தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கணும். மற்ற எந்த நம்பிக்கையும் யார் மேலே நமக்கு இருக்கக்கூடாது வந்து பாத்தீங்கன்னா வந்து. அப்ப கடவுள் மீது மட்டும் நம்ம நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்காக துன்பம் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறது. பாருங்களேன், பரிசுத்தம், தாழ்ச்சி, அதே மாதிரி நம்பிக்கை, அந்த நிலைவாழ்வு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பாருங்களேன். இதெல்லாம் எதில் நம்ம கற்றுக்கொள்ள முடியும்? துன்பத்தில் தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனிதன் இன்பமாய் வாழும்போது, மகிழ்ச்சியாக வாழும்போது கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை விட துன்பத்தில் தான் அதிகமான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் 12th முடிச்சுட்டு காலேஜ் போறதுக்காக 3 மாசம் கேப் இருந்துச்சு. அப்ப வீட்டுல சும்மா தான் இருந்துகிட்டு இருந்தேன். சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு டிவி பார்த்துட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். என் தாத்தா வந்து அடிக்கடி சொல்லுவார், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். அவர் டீச்சரா இருந்ததுனால, நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, போய் என்ன பண்ணு, லைப்ரரியில போய் படி, ஏதாவது செய், தூங்கிட்டே இருக்காத, டிவி பார்த்துட்டு இருக்காதன்னு சொல்லி, நீ சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவார். எனக்கு அப்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா தாத்தா இப்படி என்ன பண்றாரு, நம்மள சும்மா ஃப்ரீயா விட மாட்டாரு, இதை படி அதை படி, ஆக்டிவான்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி தாத்தா வந்தாலே ஓடி ஓடி ஒளிஞ்சுக்குவேன். ஆனா இப்ப நினைச்சு பாக்குறேன், அவர் அவ்வளவு கண்டிஷனா இருந்தார், அவ்வளவு ஒரு டிசிப்ளினா ரொம்ப கண்டிப்பா இருந்தார். அது இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தடவை டாய்லெட்டை போய் கிளீன் பண்ண சொன்னார். எனக்குள்ள இருமாப்பு, நான் இன்ஜினியர் படிக்க போறேன், நான் போய் டாய்லெட் கிளீன் பண்றதா, நான் பண்ண மாட்டேன்னு சொல்றேன். என் பாட்டி எனக்கு சப்போர்ட்டுக்கு வர்றாங்க. சரி விடுங்க, அவன் இன்ஜினியரிங் படிக்க போறான், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என் பாட்டி சப்போர்ட். ஆனா தாத்தா சொல்றாரு, இவன் தான் இன்னைக்கு கழுவணும், இவன் இப்படியே விட்டா இப்படியே என்ன பண்ணுவான், சோம்பேறியா இருந்துருவான்னு சொல்லி சொன்னார். அழுதுகிட்டே என்ன பண்ணேன், டாய்லெட்டை கழுவிட்டு போயிட்டேன். அப்படி எனக்குள்ள ஒரு இருமாப்பு இருந்துச்சு பாத்தீங்கன்னா வந்து. ஆனா அங்க கல்கத்தால போய் அந்த ஆசிரமத்துல போய் பணி செய்யும் போது நிறைய டாய்லெட் இருக்கும், 10-15 டாய்லெட் இருக்கும், சின்ன பிள்ளைகள் யூஸ் பண்ணக்கூடியது. அதெல்லாம் தண்ணியை ஊத்தி 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 என்ன பண்ண கிளீன் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், ஒரு நாள் ஒரு டாய்லெட் கழுவு சொன்னதுக்கு நம்ம அழுதுகிட்டு இருந்தோம், தாத்தாட்ட வீவு பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு 10-15 டாய்லெட் இருக்குது, அதெல்லாம் வரிசையா நம்ம பண்றோம், மகிழ்ச்சியா சந்தோஷமா நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் கிளீன் பண்றமேன்னு நினைச்சு பார்த்தேன். அப்பதான் ஆண்டவர் என்னை எப்படி உருமாற்றி விட்டார் அப்படிங்கிற நினைச்சு பார்த்தேன். இதுதான் ஆண்டவர் நம்ம காரியங்களை, நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்கள். நம்மகிட்ட கூடிய அந்த இருமாப்பு, மேட்டிமை, இந்த சுயம், நான் என்கின்ற சுயம், அதெல்லாம் என்ன பண்ணுவார், இந்த துன்பத்தை அனுபவித்து நம்ம உடைத்து என்ன பண்ணுவார், உருமாற்றி விடுவார். ஆமீன், பிரைஸ் தி லார்ட். அவருக்கு உகந்த பாத்திரமாக நம்மளை மாற்றுவார். அவர் குயவன், நம்மெல்லாம் என்னது, களிமண். அந்த குயவனுக்கு ஏற்ற களிமண்ணா நம்ம என்ன பண்ணணும், மாற நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய விருப்பப்படி என்ன பண்ணுங்க, மாற்றுங்க ஆண்டவரே, நீங்க என்ன விரும்புறீங்க, நீங்க என்னை வாழ்க்கையில என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, அதை என்ன பண்ணுங்க, அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம செய்யும் போது அதை ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான பாடத்தை நான் எப்படி கற்றுக்கொண்டேன் என்றால், இந்த கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. அந்த பாடத்தை நான் எப்படி கற்றுக்கொண்டேன் என்றால், துன்பத்தின் வழியாகத்தான் நான் கற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் இஷ்டப்படி நடக்கணும்னு ஆசைப்படுவேன், எனக்கு விருப்பமானது செய்யணும், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கணும், அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவை பாத்தீங்க அப்படின்னா, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, அதாவது வளைகுடா நாடுகளுக்கு நானா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி வேலைக்காக அங்க போனேன். ஆக்சுவலா அது கடவுளுடைய திருவிழமே கிடையாது. நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லி அங்க வெளிநாட்டுக்கு போலான்னு சொல்லி, முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டர் மொரிஷியஸ் கூட்டு போனா, அமெரிக்கா கூட்டு போனா, அது ஆண்டரால வச்சு ஆண்டுடைய திருவிழத்தால் அடைஞ்சது, அது ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நானா விருப்பப்பட்டு, நானா ஆசைப்பட்டு, ஆண்டுடைய திருவிழத்தையே அறிந்து கொள்ளாம ஏன் இஷ்டப்படி என்ன பண்ண ட்ரை பண்ணி போனேன். பாத்தீங்கன்னா வந்து குவைத்துக்கு போய் 2 வாரம் தான் அங்க இருந்தேன். தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன், அங்க நிறைய கிறிஸ்டின்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அங்கேயும் போய் நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஜெப ஐக்கியம் இருக்கும், பிரேயர் இருக்கும், திருப்பலி இருக்குன்னு நினைச்சிட்டு போனேன். அங்க போனா எல்லாமே ட்ரை, ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் முஸ்லிம்ஸ் தான் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஜெப ஐக்கியம் கிடையாது, இந்த மாதிரி திருப்பலிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அப்படியே அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை பாத்தீங்கன்னா வந்து. அப்பதான் ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டேன், ஆண்டரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் தவறா முடிவு எடுத்துட்டேன், உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்காம
ஏன் இஷ்டப்படி ஏன் விருப்பப்படி என்ன பண்ண இந்த மாதிரி முயற்சி எடுத்து கடைசியில பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு சொல்லி 2 வாரத்துல மீண்டும் இந்தியாவுக்கு வந்தாச்சு பாத்தீங்கன்னா வந்து. அப்போ ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனிமே என் வாழ்க்கையில ஆண்டுடைய விருப்பம் இல்லாமல் எதையும் நான் செய்யக்கூடாது அப்படிங்கிற தீர்மானத்தை நான் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏன் இஷ்டப்படி ஏன் விருப்பப்படி அப்படித்தான் நான் போயிட்டு இருந்தேன். அது எப்படி என்னை அந்த மாற்றத்தை ஆண்டு உண்டாக்கினா ஒரு துன்பத்தின் வழியாக நான் போய் அங்க பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அந்த 2 வாரத்துல அந்த தனிமை அந்த அந்த புறக்கவனிக்கப்பட்ட நிலை இதெல்லாம் பார்த்தோன்னே தான் அப்புறம் முடிவெடுத்தேன். ஆண்டவரே உங்க விருப்பம் இருந்தா நடக்கும், உங்க விருப்பப்படிதான் என் வாழ்க்கையிலுமே எதை செய்வேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்கள் எல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது, மாறாக விண்ணக தந்தையின் திருவுள்ளத்தை யார் நிறைவேற்றுவார்களோ அவர்கள்தான் விண்ணரசுக்குள் செல்வார்கள். அந்த வசனத்தை படிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 நாம் வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவிழப்படி செயல்படுபவரே செல்வர். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரலோகம் போறதுக்கு பல நிபந்தனை ஆண்டவர் வச்சிருக்காரு. அதுல முக்கியமான ஒரு நிபந்தனை என்னவென்றால், கடவுளின் விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், நம்முடைய சொந்த விருப்பத்தை அல்ல. மனசும் மாம்சம் விரும்புகின்றதை நாம் செய்யக்கூடாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நம் விருப்பப்படி நாம் வாழக்கூடாது. கடவுளுடைய விருப்பம் எதுவோ அது நம்முடைய வாழ்வில் நிறைவேறட்டும், உங்களுடைய சித்தத்தின்படியே என்னை வழிநடத்தும், அப்படி வாழக்கூடிய வாழ்க்கை தான் பரலோகத்துக்கு நம்ம இட்டு செல்லும். இந்த ஒரு சத்தியத்தை நான் எப்படி கற்றுக்கொண்டேன்னா, அந்த துன்பத்தின் வழியாகத்தான் நான் கற்றுக்கொண்டேன். அதற்கப்புறம் எதை செஞ்சாலும் ஆண்டரே உமக்கு விருப்பமா நடக்கட்டும், இல்லாட்டி வேணாம் ஆண்டவர், ஏதாவது தடையை உண்டாக்கி நிப்பாட்டிடுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மனைவி சொன்னாங்க, ஏதாவது நம்ம இது வாங்கலாமா, நிலம் வாங்கலாமா, அது வாங்கலாமா. நான் சொன்னேன், ஆண்டு விருப்பமா இருந்தா மட்டும் செய்யலாம், இல்லாட்டி வேண்டவே வேண்டாம்ப்பா. நம்ம ஏற்கனவே வாங்கின அடி பத்தாதா, குவைத்துக்கு போய் இந்த மாதிரி பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு வேண்டவே வேண்டாம்ப்பா, ஆண்டு சித்தமா இருந்தா மட்டும் நடக்கட்டும், இல்லாட்டி வேண்டவே வேண்டாம்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டு உருமாற்றிட்டார் வந்து பாத்தீங்கன்னா வந்து. அப்ப கடவுளை திருவிழத்தை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப முக்கியம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக பார்க்கும்போது ஏன் இந்த துன்பத்தினால் அப்படி இன்னொரு முக்கியமான ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்கள் நம்மளை கண்டித்து தண்டித்து திருத்தும் போது அதை மன மகிழ்ச்சியோடு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். இதுவும் என்கிட்ட வந்து ஒரு குறைபாடாக இருந்தது. என்னுடைய ஆபீஸ்ல என்னுடைய எம்டி என்னுடைய ஓனர் ஏதாவது சொல்லிட்டாரு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவேன், இந்த வேலையை விட்டுறணும், வேற வேலைக்கு போயிடலாம், இப்படிதான் நான் என்ன பண்ணேன், இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. அந்த மாதிரி ஒரு சமயத்துல என்னுடைய ஓனர் திட்டாரு என்ன ஆபீஸ்ல. நான் திவ்ய நற்கரில போய் நற்கரி ஆலயத்துல போய் ஆண்டவர்ட்ட ரொம்ப சோகமா போய் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கேன். ஆண்டவரே என்னப்பா செய்யணும், பேசாம வேலையை விட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் உணர்த்தினார், நீ இப்படி வேலையை விட்டுட்டு போனேன்னு சொன்னா எத்தனை கம்பெனி மாறிக்கிட்டே இருப்ப, இன்னொரு கம்பெனிக்கு போவ, அங்க போனா இதை விட பயங்கரமான மேலதிகாரி இருப்பாரு, அவர் உன்னை திட்டுவாரு, நீ மறுபடியும் என்ன பண்ணுவாரு, அங்கிருந்து மறுபடியும் இன்னொரு வேலைக்கு போவியா, இப்படியே எத்தனை வேலை நீ மாறிக்கிட்டு இருப்ப. இதை நான் அனுபவிச்சதே நான் தான் அனுபவிச்சிருக்கேன். நீ என்ன பண்ணுவோம், ஹம்பிளா இருக்கணும், தாழ்ச்சியா இருக்கணும், அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணணும், மேலதிகாரி சிறந்து கொண்டாரா, பொறுமையாரு, அதை நான் நன்மையா ஆசீர்வாதமா மாற்றி தருவேன். ஏன்னா பைபிள் ஒரு வசனம், அருமையான வசனம் இருக்குது, உன்னுடைய மேல் அதிகாரி சினந்து கொண்டால் உன் வேலையை நீ விட்டு விடாதே, நீ பொறுமையோடு இருந்தால் உன்னுடைய குற்றம் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அருமையான வசனம் இருக்குது. அந்த வசனத்தை பார்த்து நாம் முடிப்போம். சபையுரையாளர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சபையுரையாளர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். மேலதிகாரி உன்னை சினது கொண்டால் வேலையை விட்டு விடாதே, நீ அடக்கமாய் இருந்தால் பெரும் குற்றமும் மன்னிக்கப்படலாம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் உணர்த்தினார். பத்தினா வந்து உன்னுடைய மேலதிகாரி சினந்து கொண்டாரா, வேலையை விட்டுறாத, நீ அடக்கமாக, நீ பொறுமையாக, நீ தாழ்ச்சியாக இருந்தால் என்றால் பெரிய குற்றம் என்ன பண்ணும், மன்னிக்கப்படும். பாத்தீங்களா, இப்படித்தான் நம்ம என்ன பண்ணுவோம், வசனத்தின் மூலமா நம்மளை ஆற்றி தேட்டுவார், நம்மளை நல்வழிப்படுத்துவார். நம்ம அவசரமான முடிவு எடுக்காம அருமையா என்ன பண்ணுவோம், ஆலோசனை தந்து என்ன பண்ணுவாரு, வழி நடத்துவார். அப்ப மற்றவங்க நம்மளை கண்டித்து திருத்தும் போது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நம்மிடம் இருமாப்பு இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்க நம்மளை கண்டிச்சு திருத்தும் போது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது.
நம்மிடம் தாழ்ச்சி இருந்தது என்றால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்றுக்கொள்ள முடியும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஞானிகள் அவர்களை கண்டித்து திருத்தும் போது அவங்களை யாரு கண்டிச்சு திருத்துறாங்களோ அவர்களை நேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் ஞானிகள். ஏன்னா என்னை நல்வழிப்படுத்துறாங்க, என்னை திருத்துறாங்க. எபிரேயர் 12:7 கூறுகிறது, திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். எதற்காக துன்பத்தை தாங்கிக்கணும்? என்னை ஆண்டவர் திருத்துகிறார். ஏன் திருத்துகிறார் என்றால், நான் நரகத்துல போய் கஷ்டப்படக்கூடாது. இருமாப்பு, இந்த மேட்டிமை, இந்த இப்படிப்பட்ட சுயம் இப்படிலாம் வச்சுட்டு பரலோகம் போக முடியாது. அப்ப இங்கேயே என்ன பண்றாரு? என்னை திருத்துகிறார். இங்கே என்னை கண்டிச்சு திருத்துகிறார். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே ஆர்வம் கொண்டு மனம் மாறு. திருவெளிப்பாடு 3:19 சொல்றார். ஆர்வம் கொண்டு, எதுல ஆர்வம் காட்டணும்? மனம் மாறுவதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். நம்முடைய ஆண்டு அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான். இன்னொரு பக்கம் அவர் கண்டிச்சு தண்டிச்சு திருத்துவார். பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிச்சு திருத்தினா தான் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் ஏசப்பா நம்மளை ஏன் கண்டிச்சு தண்டிச்சு திருத்துறாருன்னா, நம்ம யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, எல்லாரும் எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணும். அதுக்காகத்தான் இங்கேயே நம்ம என்ன பண்றார்? டிசிப்ளின் பண்றார். அவர் காட் இஸ் அ டிசிப்ளின் பண்றார் ஆண்டவர். அப்ப அன்பான தகப்பன், நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ, அப்ப நம்மளை ஆண்டு நம்மளை கண்டிச்சு திருத்துறாருன்னா நம்மளை நேசிக்கிறார் என்று அர்த்தம். பிள்ளைகள் கேட்கறதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்து பெற்றோர்கள் பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு அவங்களே காரணமா இருப்பாங்க. பிறம்பை கையாளாதவன் தன்னுடைய மகனை நேசிக்காதவன். தன் மகனை நேசிக்கிறவன் தன்னுடைய பிறம்பினால் பிள்ளை என்ன பண்ணுவான்? கண்டிச்சு திருத்துவான் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஆண்டு நம்மளை டிசிப்ளின் பண்ணுவார். நம்ம என்ன பண்ணோம்? அதை வேண்டாம் என்று தள்ளிவிடக்கூடாது. ஆண்டவருடைய கண்டி திருத்தலை நம்ம வேணாம்னு தள்ளிடக்கூடாது. அது நம்ம என்ன பண்றாரு? சிச்சிக்கிறார். எதுக்கு? அவரை போல மாறுவதற்காக. இந்த துன்பங்களை ஏன் ஆண்டு அனுமதிக்கிறார் என்றால், நம்ம we have to become like Christ. இயேசுவை போல மாற வேண்டும். அவரை போல பரிசுத்தம், அவரை போல தாழ்ச்சி, அவரை போல அன்பு, அவரை போல சாந்த குணம். இதெல்லாம் எப்படி வரும்? அந்த துன்பங்கள் வழியாகத்தான். 1 பேதுரு 4:1 கூறுகிறது, ஓனுடலில் துன்புறுவோர் பாவத்தை விட்டு விடுகின்றார்கள். உடம்புல யாரு துன்பப்படுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? பாவத்தை விட்டு விடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவை போல மறு கிறிஸ்துவாக நாம் மாறுவதற்காக, மணவாளனாக இயேசுக்கு ஏற்ற மணவாட்டிகளாக நம்மளை உருவாக்குவதற்காக ஆண்டவர் என்ன பண்றார்? துன்பத்தை அனுமதித்து நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த வேண்டாத சுயம், இந்த இருமாப்பு, இந்த தற்பெருமை, இந்த உலக ஆசை, பண ஆசை, இப்படிப்பட்ட பேராசை எல்லாவற்றையும் நம்மகிட்ட இருந்து என்ன பண்றாரு? தூய்மைப்படுத்தி அவரை போல உருமாற்றுகிறார்.